வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. நான் உனக்கு எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்றேன், வீட்டு வேலையில உனக்கு துணையா தோள் கொடுத்து நிப்பேன் அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசின செந்தில் வாயை திறந்துட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. விடிஞ்சது கூட தெரியாம மீனாவும் இவர் கனவுலயே எல்லாம் செய்யற மாதிரி பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு எழுந்து உட்கார பக்கத்துல தூங்கிட்டு இருக்கவரை எழுப்பி கடுப்பாகி போடான்னு அங்கிருந்து போயிடுறாங்க. 7 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அவர் தூங்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட மொபைல்ல இருந்து சவுண்ட் வர அப்படியே தூக்கு கலக்கத்திலேயே எடுத்து பாக்குறாரு. அதிர்ச்சி ஆகி டபால்னு எழுந்து உட்கார்றாரு. ஐயோ, மணி 8:30 ஆச்சா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறவரு, டெய்லி இதே பொழப்பா இருக்கே, ச்சே எங்க இவ வேற காணோம் அப்படின்னு எழுந்து வர்றாரு. நைட்டு 2 மணி வரலும் படம் பார்த்தா காலையில 8 மணி இல்ல 10 மணிக்கு கூட எழுந்திருக்க முடியாது. அவங்க சோஃபால உட்காந்து தலை பின்னிக்கிட்டு இருக்க, ஏன் மீனா மணி 8:30 ஆச்சுல்ல அப்படின்னு கேட்க, ஆமா ஆச்சுங்கிறாங்க மீனா. ஏய், நீ எழுந்திருக்கும் போது என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சோம்பேறி செந்தில் கேட்க, நான் எழுப்புனேன், நீங்க தான் எழுந்திருக்கலங்கிறாங்க மீனா. அட போ மீனா, நீ எப்ப பாரு இப்படியே ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு அப்படின்னு இவர் எழுந்திருக்காதுக்கு மீனா தான் காரணங்கிற மாதிரி அழகா பள்ளிய இன்னொரு பக்கம் திருப்பி விடுறாரு. அவ்வளவுதான், பரபரன்னு பைத்தியக்காரன் மாதிரி ஓடி போய் குளிச்சுட்டு வர்றாரு. லேட்டா எழுந்திரிச்சது இல்லாம திமிரா வந்து நின்னுட்டு காஃபி கூட மீனாங்கிறாரு. மீனாவும் அசால்ட்டா காஃபி போடலைங்கிறாங்க. ஏன்னு செந்தில் கேட்க, பால் இல்லைங்கிறாங்க. வாங்கிருக்கலாமே மீனாங்கிறவரு அவங்க முறைக்கிறத பார்த்துட்டு, சரி நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வரேன், டிஃபனையாவது எடுத்து வைன்னு கூலா சொல்லிட்டு போறாரு. ஆஃபீஸுக்கு ரெடி ஆகி கையில் பேக்கோட வர்றவர் ஆஃபீஸ் கிளம்ப தயாராக நின்றுருக்க மீனாவை பார்த்து, மீனா டிஃபன் எங்கன்னு அதிகாரமா கேக்குறாரு. பண்ணலையேங்கிறாங்க கூலா. ஏன் பண்ணல அப்படின்னு அதுக்கும் ஒரு கேள்வி கேக்குறாரு. நைட்டு பேசுனதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க, என்ன பேசணுங்கிறாரு அவரு. எல்லா வீட்டு வேலையிலயும் நீங்க எனக்கு ஹெல்ப்பா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, வீட்டு வேலையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா சொன்னோம்ல அப்படின்னு யோசிக்கிறவரு, ஐயோ எப்படி சமாளிக்கிறதுன்னு பாக்குறாரு. என்னமோ 30 நாளையில நம்ம வீட்டையே மறக்கடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்க, சொன்னேன்தான், செய்யணும்னு நினைச்சேன், ஆனா டைம் இல்ல தூங்கிட்டேங்கிறாரு செந்தில். ஆஹா, பக்கத்து தெருவுல இருக்க கடை இன்னைக்கு லீவா, வேற கடைக்கு போகணும்னா கூட நான் 2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, அதுக்குன்னு நான் எதுவும் செய்யாமல்லாம் இல்லைன்னு மீனா சொல்ல, அட சாப்பிட்றதுக்கு ஏதோ இருக்கு போல இருக்கேன்னு ஆர்வமா பாக்குறாரு செந்தில். காலையில எழுந்து வீட்டை பெருக்கி தொடச்சி துணி துவைச்சி காய வச்சு ஒத்த ஆளா நான் இவ்வளவையும் செஞ்சிருக்கேன். நான் உங்களை எழுப்பின டைமுக்கு நீங்க எழுந்திருச்சு காய்கறி பால்லாம் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சமைச்சு காஃபியும் போட்டு வச்சிருப்பேன்ல. எந்த ஹெல்ப்பும் நீங்க பண்ண மாட்டீங்க, ஆனா அது வேணும் இது வேணும்னு மட்டும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, போதும் போதும் போதும், எல்லாமே நான் தான், எல்லாமே என்னோட தப்புதேன், நான் கரெக்டா எழுந்திரிச்சிருக்கணும், எழுந்திருக்கல, கொஞ்சம் லைட்டா அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சமாளிக்கிற செந்தில், சரி இப்ப போய் பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. மீனா ஏற்கனவே பேகும் ஃபைலுமா நின்றுட்டு இருக்காங்க. ஏங்க அதை எப்படிங்க பண்ண முடியும், ஹாஃப் டே லீவ் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, அடிமுட்டால் ஆபீசர், ஆமால புரியுது, அப்ப ஒண்ணு பண்ணலாம் மீனா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடுவோம், நாளையில இருந்து நான் சொன்னபடி எல்லாமே நடக்கும், பக்காவா நடக்கும், ஏன் புருஷனா இதுன்னு நீயே சொல்லுவேன்னா பாத்துக்கையே. என்ன சொல்ற, சரியா அப்படின்னு அவரே அவருக்கு பில்டப் கொடுத்துக்க. இந்த வாக்குறுதியெல்லாம் நான் எத்தனையோ தடவை கேட்டாச்சு, நடத்துங்க நடத்துங்கன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. ஏன் இப்படி பாக்குறா அப்படின்னு யோசிக்கிற செந்தில், ஏன் அப்படி பாக்குறேங்கிறாரு. யானைக்கும் அடி சறுக்கும் மீனா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என்ன மன்னிச்சிரு, பாரு நாளையில இருந்து நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிறவரு இன்னும் மீனா முறைச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு, உனக்கு பூரி வாங்கி தரேன், உனக்கு பூரி தான் ரொம்ப பிடிக்கும்ல, பூரி சாம்பார் பருப்பு வடை காம்பினேஷன் உனக்கு பிடிக்குமே, நாளையில இருந்து பாரு, இப்ப கிளம்பலாமா அப்படின்னு செந்தில் கேட்க, நீ இதுவரையில என்ன சொன்னியோ அது எனக்கு புரியல, ஆனா இப்ப சொன்னது நல்லா புரியுது அப்படிங்கிற மாதிரி மீனா ஒரு எட்டை எடுத்து வைக்க போறாங்க. வீட்டை நான் பூட்டிக்கிறேன், நீ வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சிட்டியான்னு அக்கறையா கேக்குறாரு. அப்படின்னு மீனா தலையாட்ட, பர்சுங்கிறாரு. எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. மொபைல் அப்படின்னு அவரு இன்னும் அக்கறைய காட்ட, எடுத்துக்கிட்டேங்கிறாங்க மீனா. ஓகே சூப்பர் மீனா அப்படின்னு பூட்டை எடுக்க போற மீனாவை நிறுத்திட்டு, நான் எடுத்துக்கிறேன் விடு, ஓகே கமான் லெட்ஸ் கோ அப்படின்னு பூட்டை கையில எடுத்துட்டு அவங்க தோல்ல கையை போட்டு கூட்டிட்டு போறாரு செந்தில். பாண்டியன் வீட்டுல சரவணனும் பாண்டியனும் சோஃபால உட்கார்ந்துருக்க கோமதி அங்க வர்றாங்க.
மறக்காம கணக்குல எழுதி வச்சிரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏற்கனவே எழுதிட்டேன்பாங்கிறாரு சரவணன். ஏங்க, இட்லி அவிச்சோம், மாவு புளிக்கலன்னு நினைக்கிறேன், கெட்டியா இருக்கு, வேற ஏதாவது பண்ணி தரவா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களான்னு கோமதி கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நான் கடைக்கு கிளம்பணுங்கிறாரு பாண்டியன். சாப்பாடு அப்படின்னு கோமதி சங்கடமா கேட்க, அம்மா நான் டெலிவரி போகும்போது வந்து எடுத்துக்கிறேம்மாங்கிறாரு சரவணன். அப்படின்னு மயில பின்னாடி வந்து நிக்க, திரும்புற கோமதி மயில பார்த்துட்டு, நீ என்னடி சட்டையோட வந்து நிக்கிறேன்னு கேக்குறாங்க. நான் இந்த சட்டையை இவருக்காக அயன் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா இவர் இந்த சட்டையை போட்டுக்காம வேற எந்த சட்டையவோ போட்டு வந்திருக்காங்க, அதான் ஏன்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க. ஏண்டாங்கிறாங்க கோமதி. அவ அயன் பண்ண சட்டையை போடலன்னு கோமதி கேட்க, அம்மா நான் அந்த சட்டையை பார்க்கலம்மா அப்படின்னு சரவணன் சாதாரணமா சொன்னாலும், நான் அப்படிலாம் உன்னை ஈஸியா விட்டுற மாட்டேங்கிற மாதிரி மயிலு கட்டல்ல டவல் பக்கத்துல தான் இருந்துச்சு, டவல் எடுத்திருக்கீங்க, இந்த சட்டையை பார்க்கலையா மாமா அப்படின்னு அப்பாவிய முகத்தை வச்சுட்டு கேட்க சரவணனுக்கு ரைஸ் ஆயிடுது. இப்ப நீ அயன் பண்ணி வச்ச சட்டையை போடாததான் பெரிய குத்தமா அப்படின்னு அம்மா அப்பா இருக்காங்கிறதையும் மறந்துட்டு கத்திடுறாரு சரவணன். ஒரு திக்குன்னு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. டேய் என்னடா, எதுக்கு இப்ப குரலை ஒசத்தி பேசுற அப்படின்னு கோமதி கேட்க, பட்டுன்னு கையில இருக்க நோட் எடுத்து டீப்பாயில வச்சுட்டு, அம்மா காலையிலேயே ஒரு சட்டைக்கு எதுக்கு இம்புட்டு பெரிய பஞ்சாயத்து அப்படின்னு சரவணன் கோவமாவே கேட்க, சரி சட்டையை விடு, உனக்கு வேற என்ன பிரச்சனைங்கிறாங்க கோமதி. அம்மா எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்புறம் எதுக்குடா இப்படி சிடுசிடுன்னு நடந்துக்கிற அப்படின்னு கோமதி கேட்க, சரவணன் மயில முறைக்கிறாரு. உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க என்ன எதுக்கு முறைக்கிறீங்கிற மாதிரி பாக்குறாங்க மயிலு. எதுக்கு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிற அவளை, இதுக்குதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமாடா, இவ இருக்க போய் நம்ம வீட்டுல எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு கோமதி சொல்ல, சரவணனுக்கு சந்தேகம் வந்துருது. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காளாமா அப்படின்னு கேட்க, மயில திக்குன்னு பாக்குறாங்க. ஆமா, நீ படுத்துற பாடு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காடா, இத பாரு, இவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்க, நேரா அவங்க வீட்டுல போய் சொல்லி சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, குடும்பமே ஃப்ராடு குடும்பமாச்சே, அவங்களுக்காக யார் பஞ்சாயத்துக்கு வர போறா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு சரவணன். டேய் சொல்லுடா, என்னடா பிரச்சனை, எதுக்குடா இந்த புள்ளை இம்புட்டு விரட்டுற அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. பாண்டியன் முறைச்சுக்கிட்டே இருக்காரு பையனை. ஐயோ அத்தா ஆதரவா பேசுவாங்கன்னு பார்த்தா இப்படி கேள்வியா கேக்குறாங்களே, ஏதாவது சொல்லிடுவாரோன்னு மயிலு கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரி சரவணனும், இதுதான் சரியான சந்தர்ப்பம், இவளை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. டேய் உன்னதாண்டா கேக்குறேன், வாயை திறந்து சொல்லுங்கிறாங்க கோமதி. ஒரு வழியா சரவணன் முடிவு பண்ணி, மா அப்படின்னு ஆரம்பிக்க, இலை அதான் உங்க அம்மா கேக்குறால, வாயை திறந்து சொல்லு அப்படின்னு அவரு ஒரு பிட்ட போடுறாரு. ஒரு மூச்சு எடுத்துக்கிட்டு சொல்லிடலான்ற முடிவோட, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல அப்படின்னு சரவணன் ஆரம்பிக்கும் போதே, என்ன பிடிக்கலன்னு சொல்ல போறாரு அத்த அப்படின்னு குறுக்க பூந்து மயிலு அணை போட்டுடுறாங்க. அவங்க அதுதான் சொல்ல போறாங்க, வேற என்னத்த சொல்ல போறாங்க அத்த, அத அவர் வாயால வேற கேட்கணுமா, வேற எந்த பிரச்சனையுமே இல்ல அத்த, நான் இவரை நல்லா பாத்துக்கிறேன், மரியாதையா தான் நடந்துக்கிறேன், வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறேன், ஆனாலும் என்னமோ தெரியல இவருக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, என் மேல பாசமே இல்ல, ஒரு குழந்தை பெத்து கொடுக்க முடியாதவ கூட எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு நினைக்கிறாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயிலு சங்கடமே இல்லாம சரவணனை பாக்குறாங்க. டேய் என்னடா, கல்யாணமாகி என்ன 10-15 வருஷம் ஆகுது, 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு வாழ்க்கை கசந்து போச்சா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. அம்மா அப்படின்னு சொல்ல முடியாம தவிக்கிறாரு சரவணன். குழந்தை விஷயத்துல ஒரு வருத்தம் நடந்தது உண்மைதான், அதுக்குன்னு அதையேவா யோசிச்சுக்கிட்டு இருப்ப, 2 பேருக்கும் வயசு இருக்கு, ஆரோக்கியமா தானே இருக்கீங்க, நல்லபடியா குழந்தை பெத்துக்க முடியாதா என்ன அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஒரு வழியா இன்னைய கோட்டாவை நடத்தி முடிச்சிட்டியாடி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன். கொஞ்சம் பொறுமையா இருடா, என்னதான் உங்க அப்பாவுக்கு கோவம் இருந்தாலும் அவரோட கோவத்தை என்கிட்ட இதுவரைக்கும் காட்டினதே இல்லடா, அதெல்லாம் நீ பார்க்க தானே செய்யற, பாரு உன் தம்பிங்க கட்டிக்கிட்டு வந்தவங்ககிட்ட நல்லா தானே நடந்துக்கிறாங்க, நீ என்னடா இப்படி நடந்துக்கிற, எனக்கு சுத்தமா பிடிக்கலடா, இத பாரு, இனிமே தேவையில்லாம அவகிட்ட சண்டை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத புரியுதா
அப்படின்னு சரவணனை பேச விடாம கோமதியே பேச வேற வழி இல்லாம சரின்னு தலையாட்டி வைக்கிறாரு. அதுக்கு மேல நின்று அந்த மொக்க அட்வைஸ கேட்க விரும்பாத சரவணன் அம்மா நான் கடை கிளம்புறேம்மான்னு கிளம்புறாரு. மயிலு பரிதாபமா சட்டையோட நிக்க கோமதிக்கும் பாண்டியனுக்கும் தான் சங்கடமா இருக்கு. ராஜி டிராவல்ஸ் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு லேடி வர்றாங்க. வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க. பரவாயில்லம்மா கதிரவன் இல்லையான்னு கேக்குறாங்க இந்த லேடி. பக்கத்துல போயிருக்காரு. நீங்க யாருங்கிறாங்க ராஜி. நான் கதிரவனுக்கு ஏற்கனவே போன் பண்ணிருக்கேம்மா அப்படின்னு அவங்க சொல்ல அவங்க முகத்தை ஒரு டீப் பார்வை பார்த்துட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு ராஜி எழுந்து வந்து கேக்குறாங்க. கார் கேட்டிருந்தேம்மான்னு அந்த பொண்ணு சொல்ல ராஜிக்கு அப்பதான் கொஞ்சம் உஃப் அப்படின்னு நிம்மதியா இருக்கு. ஓ காரா அப்படின்னு பெருமூச்சு விட கதிரவன் வர டைம் ஆகுமான்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு. இப்ப வந்துருவாரு அப்படின்னு ராஜி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா சொல்ல நான் அவருக்கு கால் பண்றேங்கிறாங்க அந்த பொண்ணு. ஏங்க கார் தானே நானே அரேஞ்ச் பண்றேங்கிறாங்க ராஜி. அந்த பொண்ணு போன் பண்றதை நிறுத்திட்டு ராஜியை பார்க்க நீங்க கதிரக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டிய தேவையில்லை. எத்தனை மணிக்கு கார் வேணும்? லோக்கலா வெளியூரா? டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேக்குறாங்க ராஜி. நான் லோக்கல் தான், பட் கதிரவன் தான் எனக்கு டிரைவரா வேணுங்கிறாங்க அந்த பொண்ணு. ராஜிக்கு சுரீர்னு இருக்கு. எதுக்கு இந்த பொண்ணு இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி ராஜி குழப்பமா பார்த்துட்டு இருக்க. நான் அதையும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல இல்ல வேற நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்கள யாரையாவது உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணட்டான்னு கேக்குறாங்க ராஜி. நோ 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 மேம் எனக்கு கதிரவன் தான் வேணுங்கிறாங்க அந்த பொண்ணு. ராஜிக்கு பயங்கரமா சுறுசுறுன்னு வருது. ராஜி பேசாம பாத்துட்டு இருக்க நான் அவருக்கே கால் பண்றேன்னு அவங்க போன் எடுக்கிறாங்க. இல்லைங்க இப்ப அவரு டிரைவ் பண்ணவே போறது இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல இல்லைங்களே அவர் என்கிட்ட வரேன்னு சொன்னாரே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல யோசனையா பாக்குறாங்க ராஜி. அந்த பொண்ணு டயல் பண்ணி காதுல வைக்க கதிர் உள்ளறைய வந்துடுறாரு. கதிரை பார்த்தோன்னே அந்த பொண்ணு காதுல இருந்து போன் எடுத்துட்டு ஹாய்னு சொல்ல அவரும் ஹாய்ங்கிறாரு. கிளாட் டு மீட் யூன்னு அந்த பொண்ணு கைய நீட்ட யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம்னு இவரும் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாரு. ராஜி அந்த ரெண்டு பேரோட கையவே பார்த்துட்டு நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க பயங்கர கடுப்பும் அர்த்தமுமா ராஜி மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு சரி கிளம்பலாமான்னு அந்த பொண்ணு கேட்க போலாம் வாங்க அப்படின்னு கதிர் ஒரு இட்டு எடுத்து வைக்க ஏய் ஒரு நிமிஷம்னு கதிரோட கையை பிடிக்கிறாங்க ராஜி. சொல்லுன்னு அவரு கேட்க உன்கிட்ட பேசணுங்கிறாங்க ராஜி. நான் அவசரமா கிளம்புறேன் போயிட்டு வந்து பேசலாமாங்கிறாரு கதிர். இல்ல இப்பவே பேசணும் உடனே பேசணும் அப்படின்னு ராஜி சொல்ல ஒரு நிமிஷம் இரு மேடம் நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேங்கிறாரு கதிர். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்ல வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. ராஜி போறவங்களையே எட்டி பார்த்துட்டு இருக்க ஃபியூ செகண்ட்ஸ்ல உள்ளர வர்ற கதிர் சொல்லுங்கிறாரு. என்ன பேசணும்னு அவர் கேட்க ராஜி இருக்குமா கைய கட்டிக்கிட்டு யார் அவங்கன்றாங்க. நீ தான் இப்ப டிரைவராவே போறது இல்லையே அப்புறம் அந்த பொண்ணு கூப்பிட்டப்ப மட்டும் போற அப்படின்னு புரியாம கேக்குறாங்க. கதிர் ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு இதை தான் கேட்கணும் பேசணும்னியா அப்படின்னு அவரு சொல்ல ஆனாலும் பொண்ணு கூப்பிட்டா அப்படி ஈன்னு இழிச்சுக்கிட்டு உடனே போயிடுவியாங்கிறாங்க ராஜி. கதிர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவங்க என்ன அம்பிட்டு அழகாவா இருக்காங்க அப்படின்னு கேட்க ராஜிக்கு கொஞ்சம் முகம் தெளியுது. இருந்தாலும் கணேசன் வெளியே தானே இருக்காங்க அவரை கூட்டிட்டு போக சொல்லுங்கிறாங்க. இல்ல நானே போறேங்கிறாரு கதிர். நீ போக கூடாது அம்பிட்டு தான் அப்படின்னு ராஜி சொல்ல நான் தான் வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு கதிர் சொல்ல அவங்க ஆசைப்படுற மாதிரி தெரியலையே நீயும் சேர்ந்துல ஆசைப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு ராஜி கேட்க கதிர் சிரிப்போட ஏய் என்னாச்சு உனக்கு எதுக்கு இப்ப என்னென்னமோ மாதிரி பேசுறேன்னு கேக்குறாரு. அவங்க கூட நீ போக கூடாது அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ராஜி போய் சீட்ல உட்கார்ந்துடுறாங்க. ஏய் அப்படின்னு கூப்பிடுற கதிர் எதையோ யோசிச்சுட்டு தலையாட்டிட்டு இருக்காரு. உனக்கு எதுக்கு நான் அவங்க கூட போறதுல இம்புட்டு கோபம் வருது அப்படின்னு கதிர் கேட்க நீ அவங்க கூட போறதுல எல்லாம் எனக்கு எந்த கோபமும் இல்ல ஆனா நீ போயிட்டா டிராவல்ஸை யார் பாத்துக்கிறது அப்படின்னு ராஜி கேட்க அதான் நீ இருக்கல்ல நீ பாத்துக்க அப்படிங்கிறாரு கதிர். இல்லப்பா என்னாலெல்லாம் தனியா பாத்துக்க முடியாதுப்பாங்கிறாங்க ராஜி. வந்துருவேன் ராஜி நான் தான் வரணும்னு கேட்கும்போது எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கதிர் சொல்ல பயங்கர கடுப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஏய் மத்தியானத்துக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு கதிர் சொல்ல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அதுக்கு மேல ஓ சௌரியங்கிற மாதிரி முகத்தை ஒரு வெட்டு வெட்டிட்டு ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ராஜி. கதிருக்கு ரொம்பவுமே தர்ம சங்கடமா இருக்கு. அவர் ராஜியை பார்த்துட்டு இருக்க அவங்க திரும்பி கூட பார்க்காம உட்கார்ந்துருக்காங்க. வேற யாராவது அனுப்பலாம் தான் ஆனா அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறத விட அவங்க தாத்தாவுக்கு பிடிக்காது அப்படின்னு கதிர் சொல்ல அது வரலாம் காதலியே வாங்க மாட்டேன்னு உட்கார்ந்துருந்த ராஜி.
என்ன தாத்தாவான்னு கேக்குறாங்க. அவர் எங்க இங்க வந்தாரு அப்படின்னு ராஜி கேட்க, அவங்க தாத்தாவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு தான் வண்டியே கேட்டிருக்காங்க. நான் ஓட்டினா மட்டும்தான் அவர் அமைதியா சேஃபா இருப்பாரு, இல்லன்னா அவர் ரொம்பவே பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு கதிர் சொல்ல, உண்மையதான் சொல்றியா நீ அப்படின்ற மாதிரி நம்பாம பாக்குறாங்க ராஜி. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பேசாம நீ என் கூட வர்றியான்னு கதிர் கேக்குறாரு. இல்ல நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்ல அப்படின்னு ராஜி பூசி மெழுக, அப்புறம் என்னங்கிறாரு கதிர். ராஜி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு பார்க்க, இங்க பாரு, பல மாசமா செக்கப்க்கு நான் தான் அவரை கூட்டிட்டு போறேன். ரொம்ப வயசானவர் ராஜி, என்னன்னு தெரியல, அவரு நான் ஓட்டினா மட்டும் சேஃபா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. இப்ப சொல்லு, நான் போலாமா வேணாமாங்கிறாரு கதிர். நீ போன ராஜி மெதுவா தலையாட்ட, என்ன டக்குன்னு மாத்தி பேசுறேங்கிறாரு அவரு. இல்ல தாத்தா பாவம், நீயே போங்கிறாங்க ராஜி. ஓ அப்படி அப்படிங்கிற கதிர் ராஜியை டக்குன்னு விட்டுட்டு போக மனசு இல்லாம, ஒரு அழகான பொண்ணு கூட நான் வெளியில போனா உனக்கு பிடிக்காதுல்ல அப்படிதான் என்ன சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு. அப்படிலாம் இல்லையேன்னு ராஜி முகத்தை திருப்பிக்க, நான் நம்பிட்டேன், சேஃபா போயிட்டு திரும்பி வந்துடுறேன், டன் அப்படின்னு கதிர் கிளம்ப, ராஜி ஒரு சின்ன சிரிப்பும் எதிர்பார்ப்புமா பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறாரு. அந்த பொண்ணு என்னமோ வீட்ல இருந்து ஓடி போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு கலக்கலா வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்க மீனா ஒரு பாக்ஸ திறக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் ஒரு இடத்துல பல்ல கடிச்சிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. திறக்கவே முடியலையேன்னு அவங்க புலம்பிட்டு இருக்க, என்ன மீனா வீட்டுல சமைக்கலையான்னு கேட்டுட்டு கோ ஸ்டாஃப் வர்றாங்க. இல்ல நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, அதனால காலையில டைமுக்கு எழுந்து சமைக்க முடியல அப்படின்னு மீனா சொல்ல, தனி குடித்தனத்தை என்ஜாய் பண்ற போல இருக்கே அப்படின்னு அவங்க கொஞ்சம் பொறாமையோட கேக்குறாங்க. ஆமாமா சூப்பரா என்ஜாய் பண்ற அப்படின்னு மீனா சர்காஸ்டிக்கா சொல்லிட்டு இருக்க, செந்தில் அவங்க ஆபீஸ்ல இருந்து மீனாவுக்கு கால் பண்றாரு. மீனா மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்க, ஃபைலோட வந்த கோ ஸ்டாஃப், சரி நீங்க பேசுங்க நான் அப்புறம் வர்றேன், ஃபைல வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சரி அப்படின்னு தலையாட்டுற மீனா கால் ஆன் பண்ணி காதுல வச்சு ஹலோங்கிறாங்க. ஹலோ மீனா என்ன பண்ற அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காரு செந்தில். நீங்க வாங்கி கொடுத்த பூரியோட போராடிட்டு இருக்கேன், கையை வச்சு பிக்கவே முடியலங்க, லேத்துல கொடுத்து கட் பண்ணி தான் வாங்கணும் போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, சோ சாரி மீனா அப்படிங்கிறாரு செந்தில். சரி இட்லி தானே வாங்கினீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மீனா கேட்க, அதை ஏன் கேக்குற, சாப்பிடும்போது தெரியாம ஒரு துண்டு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கையே, டைல்ஸ் அப்படியே 2ஆ உடைஞ்சிரும், அந்த அளவுக்கு கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, நீங்க இப்படி சொல்லும் போதுதான் எனக்கு கடந்த காலம்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்கிறாங்க மீனா. என்ன கடந்த காலம்னு செந்தில் கேட்க, உங்க வீட்டுல அத்தை கையால சாப்பிட்ட கடந்த காலத்தை பத்தி தான் சொல்றேன். அத்தை இட்லி அவிச்சாங்கன்னா அம்புட்டு சாஃப்டா இருக்கும், அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி கோத்து தலையில வச்சுக்கலாம், அவ்வளோ சாஃப்ட். அதுக்கு தொட்டுக்க ஒரு தக்காளி சட்னி வைப்பாக பாருங்க, வாசனையா அப்படியே இழுக்கும் தெரியுமா. அப்புறம் அந்த பூரி அப்படியே கோல்டன் கலர்ல உலக உருண்டை மாதிரி இருக்கும், அப்படியே பயங்கரமா உப்பி போயிருக்கும். அப்படியே ஒரு ஓட்டைய போட்டோன்னு வச்சுக்கோங்க, உள்ளர அதுக்குள்ள ஒரு கிழங்க வச்சு அப்படியே சுருட்டி வாயில எடுத்து வச்சோன்னு வைங்க, அடடடடடடா அமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படின்னு மீனா அப்படியே ரசனையோட அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. ஜொல்லு உலக கேட்டுட்டு இருக்க செந்தில், ஐயோ இவ வேற நேரங்காலம் தெரியாமன்னு பதறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தை ஒரு காஃபி போட்டு கொடுப்பாங்க பாருங்க, ஐயோ அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, ஐயோ போதும்டி அப்படின்னு நெளிஞ்சிட்டு இருக்காரு செந்தில். அந்த டேஸ்ட் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, பயங்கரமா வெறுப்பேத்துறாளே அப்படின்னு கல்லு மாதிரி இருக்க இட்லியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அங்கே இருந்திருந்தா நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும் இல்லைங்க அப்படின்னு மீனா கேட்க, எங்க சுத்தி கடைசியில எங்க வர்றா பாரு அப்படின்னு புலம்பிட்டு உட்கார்ந்துருக்காரு செந்தில். இருந்தாலும் சமாளிச்சாகணுமே, வேற வழி இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த சாப்பாட்டுக்கு என்ன குறை அப்படின்னு அவரு ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, என்ன குறையா, இப்பதான் நீங்க சொன்னீங்க கீழே விழுந்தா டைல்ஸ் உடையும், வாயில போட்டா பல்லு உடையும்னு என்னென்னமோ பேசினியலே அப்படின்னு மீனா கேட்க, ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாரு செந்தில். எங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க, நீங்க சாப்பிடுற டிஃபன் நல்லாவா இருக்குங்கிறாங்க மீனா. நல்லாதான் இருக்கு மீனா, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாதான் இருக்கு, நீயும் சாப்பிடு, வைக்கிறேன் அப்படின்னு போனை வைக்கிறாரு செந்தில். ஐயோ இவளுக்கு எதுக்குடா போன் பண்ணோம், வாலண்டியரா போய் வலையில விழுந்துருவோம் போல இருக்கேன்னு படக்குன்னு போனை வச்சிடுறாரு. குப்புற விழுந்தால என் புருஷன் மட்டும் மீசையில
மண்ணு ஒட்டவே இல்லைன்னு சாதிப்பாரே. அப்படின்னு வெறுப்போட டேபிள் மேல இருக்க டிஃபனை பார்த்துட்டு இருக்காங்க. கடவுளே அப்படின்னு வயிறுன்னு ஒண்ணு இருக்க, ஏதாவது சாப்பிட்டாகணுமேனு அவங்க பூரிய பிக்க அது பாலித்தீன் பேப்பர் மாதிரி பெரிய முயற்சிக்கு அப்புறம் பாதியா கிழிஞ்சு வருது. பாண்டியன் கல்லால உட்கார்ந்துருக்க சரவணன் அங்க இருக்க டேபிள் எல்லாம் தொடச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு லேடி வந்து சரவணனை கூப்பிட, வாங்கக்கா என்னக்கா வேணும்னு கேக்குறாரு. இந்த சரவணா லிஸ்ட் அப்படின்னு கொடுக்க சரவணன் லிஸ்ட்டை வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. இதுல இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சுட்டு நான் வெளியே போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அக்கா நிறைய பொருள் இருக்கேக்கா, எடுத்துட்டு போக முடியுமா இல்ல டெலிவரி கொடுத்துட்டா அப்படின்னு சரவணன் கேட்க, அப்ப நீ டெலிவரியே பண்ணிடுப்பாங்கிறாங்க அந்த லேடி. சரிக்கா அப்படின்னு சரவணன் சொல்ல, தேங்க்ஸ் பண்ண அந்த லேடி கிளம்புறாங்க. ஏண்டா இருக்கிற வேலை பத்தாதுன்னு இதை வேற இழுத்துக்கிறியாடான்னு பாக்குற பாண்டி, ஏண்டா சரவணா கடைக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் நல்லா சிரிச்சு சிரிச்சு நல்லா தான் பேசுற, அதே மாதிரி தங்கமயில் கிட்டையும் பேச வேண்டியதானேடான்னு கேக்குறாரு. அவரோட முகம் உடனே மாறி போயிடுது. ஏண்டா இந்த ஒரே மாசத்துல தங்கமயில் கூட எத்தனை தடவை சண்டை போட்டிருப்ப? உங்க அம்மா பேசுறப்ப குறுக்க பேச வேணாம்னு தான் நான் அமைதியா இருந்தேன். ஏண்டா இலை, நீ என்ன திட்டத்துலடா இருக்கிற, அத முதல்ல சொல்லுடா. ஏண்டா உன் தம்பிங்க 2 பேரும் அப்ப ஆத்தால மதிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிட்டு திரியுறாங்க. நீ என்ன பண்ணலாம், என்ன பேச்சு வாங்கி கொடுக்கலான்னு உத்தேசம்னு கேக்குறாரு பாண்டியன். ஓ, கட்டின பொண்டாட்டிய கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டான்னு பேர் வாங்கி கொடுக்க போறியா நீ, அதான் உன் திட்டமானு பாண்டியன் கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு முகத்தை சுறுசுறுன்னு வச்சுட்டு சொல்றாரு சரவணன். அப்புறம் அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்கப்பே மயில் பாண்டியனுக்கு போன் பண்ண அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு தங்கமயில் தாண்டா அப்படிங்கிறவரு கால் ஆன் பண்ணி காதுல வச்சு சொல்லுமாங்கிறாரு. மாமா அவர் கடையில இல்லையா அப்படின்னு மயில கேட்க, இருக்கானேப்பா கொடுக்கவான்னு கேக்குறாரு பாண்டியன். இல்ல வேண்டாம், நான் 2 தடவை போன் பண்ணேன், அப்ப எடுக்காதவரு இப்ப கொடுத்தா மட்டும் பேசுவாரான்னு தெரியல அப்படின்னு மயிலு கொஞ்சம் அழுகையோடு சொல்ல, தா அது எப்படிப்பா அவன் உங்ககிட்ட பேசாம இருப்பான், பொறுப்பா நான் கொடுக்குறேன்னு காதுல இருந்து போன் எடுத்து தொடக்கிறாரு பாண்டியன். இல்ல மாமா பரவாயில்லன்னு சொல்ல, இந்த பிள்ளை ஏதோ பேசிட்டு இருக்குன்னு மறுபடியும் காதுல வைக்கிறாரு. நான் சொல்ல வந்ததை உங்ககிட்டயே சொல்லிடுறேன், இன்னும் 10 நிமிஷத்துல நான் வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு மயில சொல்ல, ஒன்னும் அவசரம் இல்லப்பா, நீ பொறுமையாவே கடைக்கு வாங்குறாரு பாண்டியன். அம்புட்டு வேலை இருக்கு மாமா, அப்பா வேற கடையில இல்ல, நீங்க 2 பேர் மட்டும் தனியா இருந்து எப்படி சமாளிப்பீங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன் மாமா அப்படின்னு மயிலு பயங்கர அக்கறையோட பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கண்ணீரோட கலங்கி இருந்த மயில் தானா இதுன்ற மாதிரி இருக்கு அவங்க பேச்சு. மயிலு வண்டி வண்டியா பொய் சொல்றது தவிர மீதி எல்லாத்துலயும் நல்லபடியா தான் இருக்காங்க. இவ என்ன பேசிட்டு இருக்கா அப்பா கிட்டன்ற மாதிரி சரவணன் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மாமா நான் வரும்போது உங்க 2 பேருக்கும் டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, உனக்கு எதுக்குப்பா சிரமங்கிறாரு பாண்டியன். இல்ல மாமா மழை வர்ற மாதிரி இருக்கு, எதுக்கு தேவையில்லாம இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு, அதுக்கு தான் சொல்றேன் நானே எடுத்துட்டு வந்துடுறேன், வேற ஏதாவது வேணுமா மாமான்னு கேக்குறாங்க மயிலு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்பாங்கிறாரு அவரு. சரிங்க மாமா நான் வச்சிடுறேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு மயில பொறுப்பா போனை வைக்க, பாண்டியனும் போனை வச்சுட்டு ஏண்டா இலையன்னு கூப்பிடுறாரு. அப்பாங்க மயில உனக்கு போன் பண்ணிச்சான்னு கேக்குறாரு பாண்டியன். தெரியலப்பா நான் பாக்கல, போன் சார்ஜில் இருக்குங்கிறாரு சரவணன். ஏண்டா 24 மணி நேரமா அந்த போனை சார்ஜ்லயே போட்டு வைக்கிறதுக்கு அந்த போன் எதுக்கு, தலையை சுத்தி தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானேன்னு கேக்குறாரு பாண்டியன். கடையில ஆள் இல்லாம 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னு உடனே கிளம்பி வர்றேன்னு சொல்லுது அந்த புள்ள. வர்றப்ப நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன்னு போன் பண்ணுது. அது வேற இல்லாம மழை வர்ற மாதிரி இருக்கு, சாப்பிட வரும்போது நீங்க 2 பேரும் நனைஞ்சிடக்கூடாதுன்னு அந்த புள்ள அவ்வளவு அக்கறைப்பட்டு கவலைப்பட்டு எப்படி பொறுப்பா பேசுது. அந்த புள்ளைய ஏண்டா இப்படி போட்டு பாடுபடுத்துற, இங்க பாருடா சரவணா, நீ ரொம்ப தன்மையான பையன், குடும்பத்தை அருமையா அனுசரிச்சு போறவேன்னு நினைச்சிட்டு இருந்த, நீ இப்படியெல்லாம் மாறுவ பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. இங்க பாருடா, மத்த ஆளுங்க மாதிரி நீ எனக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துறாதரா, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பாத்துக்கிட்டே நிக்கிறாரு சரவணன். டேய் இம்புட்டு சொல்றேன் இல்லடா, வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்லிட்டாங்கிறாரு பாண்டியன். சரவணன் அப்படியே மலை முழுங்கி மகாதேவன் மாதிரி நின்னுட்டு இருக்க. அது சரி, ஏதாவது இருந்தா தானே பேசுவ. ஆனா ஒரு விஷயம்டா, பெத்தவங்களால ஒரு நல்ல வாழ்க்கையை தாண்டா புள்ள குட்டிங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியும். அத நல்லபடியா வாழ்றதும் நாசமா போறதும் பிள்ளைங்களோட கையில தாண்டா இருக்கு. இதுக்கு மேல உங்ககிட்ட என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கே தெரியலடா, என்னமாவது பண்ண அப்படின்னு பாண்டியன் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்க, என் தலையெழுத்து காலம் பூரா இந்த கபட நாடகக்காரி கூட சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டியதா இருக்குமா, என்ன ஏதுன்னு தெரியாம எனக்கு வண்டி வண்டியா 2 பேரும் அட்வைஸ மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்களே, இவங்க கிட்ட எப்படி வாயை திறந்து உண்மையை சொல்றதுன்னு மலைச்சு போய் நிக்கிறாரு சரவணன். ஆனா சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. தங்கமயில் விஷயத்துல சரவணன் ரொம்பவே சாதுவா இருக்காரு.
எப்ப வெடிக்க போறாரு, இல்ல கல்ல முழுங்கிய கசாயம் குடிச்ச மாதிரி இப்படியே விற்க போறாரா அப்படின்றதெல்லாம் வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.